ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1079. இங்கு ஒரு பக்தருக்கு செய்யும் அபச்சாரம் தீயது ஆகும் என்னும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் எறும்பியப்பா என்கின்ற பெரிய வித்வான் திரு அரங்கத்துக்கு வந்து பெரிய பெருமாளை திருவடி தொழுது அந்த ஊரில் தம் பந்துவான கோயில் அன்னரை அழைத்து கொண்டு மணவாள மா முனிகளை சேவித்து ஒருவரை ஒருவர் வணங்கி இருக்கின்ற போது மணவாள மாமுனிகள் திருவாய் மொழியில் உயர்வர உயர்நலம் என்ற பதிகத்தில் இந்த பாசுரத்தில் பரத்துவத்தை பலபடியாக உபன்யாசித்து அருளினார். அது கேட்டு எறும்பியப்பா, இவர் தமிழில் மட்டும் சிறந்தவர் என்று இருந்தோம், இரு மொழிகளிலும் சிறந்த 2 வேதாந்தங்களிலும் மிகச் சிறந்தவராக இருக்கின்றார் என கொண்டாடினார். என்றாலும் சீர் திருவடிகளை அடையாமல் தம் ஊருக்கு திரும்பிவிட்டார். தம் திரு ஆராதன பெருமாளான சக்கரவர்த்தி திருமகனாரை ஆராதிக்க வேண்டி திருக்காப்பை காப்பாக இருக்கும் கதவை நீக்க புக திறக்க முடியவில்லை. பல உபாயங்களாலே முயன்றும் திறக்க முடியவில்லை. அதனால் வேதனைப்பட்டு ஒன்றும் செய்ய மாட்டாமல் பட்டினியோடு உறங்க அவர் கனவில் பெருமாள், நீர் வரவர முனிகளிடம் சாமணி என அபச்சாரப்பட்டீர், பிழை செய்துவிட்டீர். அவர் திருவனந்த ஆழ்வான், நமக்கு சக்கரவர்த்தி திருமகனான நமக்கு பூர்வத்தில் தம்பி இளைய பெருமாளாக அவதரித்தார். பிறகு எம்பெருமானாராக அவதரித்தவர். இப்போதே சென்று மணவாள மா முனிகளை அடைந்து உய்ந்தால் ஒழிய கையால் நாம் ஆராதனம் கொள்வது கிடையாது என்று நியமிக்க விழித்தெழுந்த எறும்பியப்பா உடனே புறப்பட்டு ஸ்ரீரங்கத்தை அடைந்து விட்டார். கோயில் அன்னரை முன்னிட்டு கொண்டு பெரிய ஜீயர் மடத்தை அடைய அப்போது ஜீயரும் பெருமாளை சேவிப்பதற்காக புறப்பட எதிரே எறும்பியப்பாவை கண்டு அவரை அங்கீகரிக்க வேண்டும் என நினைத்து மறுபடியும் மடத்துக்குள் எழுந்து அருளினார். எறும்பியப்பாவும் உள்ளே சென்று வணங்கி அங்கீகரிக்க வேண்டும் என வேண்டி நின்றார். மா முனிகளும் மற்றும் உண்டானவர்களை பெருமாளை சேவித்து வாருங்கோள் என அனுப்பி அவர்கள் சேவித்து வந்தவுடன் அவர்களோடு பெருமாள் இந்த ஆபரணங்களை அணிந்து இருந்தார், இந்த தளிகைகளை அமுது செய்து அருளினார் என்று தெரிவிக்க அது கேட்க எல்லோரும் மா மொழிகளின் சர்வக்கே எல்லாவற்றையும் அறியும் தன்மையை வியந்து அடிவணங்கினார்கள். எறும்பியப்பாவும் வியந்து தன் பிழைக்கு வருந்தி நிற்க ஜீயரும் அவரை அங்கீகரித்து அடிமை கொண்டு அவருக்கு எல்லா அர்த்தங்களையும் அருளிச் செய்தார். அப்பாவும் ஆச்சாரியரான வரவர முனிகளை பிரியா திருத்தமைய காரணமாக வரவர முனிதாசர் என்று பெயர் உடையாக இருந்து பெரிய ஜீயரின் நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் அனுபவித்து அதற்கு மங்களாசாசனம் செய்து ஜீயர் விடை கொடுக்க அப்பாவும் தம் ஊருக்கு எழுந்து அருளினார். அவர் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான மாமுனிகள் நம் பெருமாளை தனிமையில் சேவித்து கொண்டு இருந்தார். அப்போது உத்தம நம்பி அர்ச்சகர் திருவாள வட்டம் விசிறி வீசிக்கொண்டு இருந்தார். மணவாள மாமுனிகள் நெடுநேரமாக பெருமாளை சேவித்து நிற்க சகியாமல் உத்தம நம்பி முனிகளை பார்த்து அவருடைய திருமேனியில் வெண்மை நிறத்தை வேறு விதமாக நோயாக நினைத்து கொண்டு நெடு நேரமாயிற்று, திரும்பலாகாதோ என கூற அவருடைய தவறான எண்ணத்தை அறிந்து கொண்ட பெரிய ஜீயர் சடக்கென புறப்பட்டு மடத்துக்கு எழுந்து அருளினார். ஜீயர் சென்ற கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் உத்தம நம்பி நின்று கொண்டே தூங்கிப்போய் விசிறியும் கையுமாக ஜன்னல் கதவின் மேல் சாய்ந்திருக்க அந்த அளவில் பெருமாள் அவர் கனவில் தோன்றி தம் பவளவாய் திறந்து தம் திருக்கையால் அரவணை தொட்டு காட்டி, நம்பி இவர் காணும் நம் பெரிய ஜீயர் வேறாக நினையாது இருங்கள் என அருளினார். சடக்கென விழித்து உத்தம நம்பியும் தாம் செய்த செயலுக்கு வருந்தி உடனே புறப்பட்டு ஜீயர் மடத்துக்கு போய் ஜீயருக்கு தண்டனிட்டு பிழை பொறுக்கும்படி வேண்டிக் கொண்டார். ஜீயரும் அவரை அபிமானித்தார். உத்தம நம்பியும் அது முதல் ஜீயரிடம் பெரு மதிப்பு வைத்து இருந்தார். அவர் மற்றொரு நாள் திருமலை ஆழ்வார் மண்டபத்தில் வரவர முனிகள் காலட்சேபம் செய்து முடித்து எல்லோரும் போன பின்பு கதவை மூடி தம் சுய உருவத்தோடு 1000
பணங்களோடு தலைகளோடு பெருமாள் மேல் சென்ற சிந்தையராய் அனுபவித்து கொண்டு இருந்தார். இதை சடகோப கோட்டி என்ற பெயரை உடைய அம்மையார் ஒரு துவாரத்திலே பார்த்து வியந்து பயமும் பக்தியும் ஒருங்கு சேர நிற்கையில் இதை அறிந்து கொண்ட மாமுனிகள் கதவை திறந்து கொண்டு, என்ன அம்மையாரே என கேட்டதும் அம்மையார் திடுக்கிட்டு தான் கண்டதை விண்ணப்பம் செய்து யாருக்கும் சொல்லாதே இரும் என்று பணித்தார் அவர். ஆக இப்படியாக திருமேனி நிறத்தாலும் பெருமாளுக்கு எல்லா அடிமைகளும் செய்கையாலும் கங்கையில் வேருக்கு போல் இருக்கின்ற உபன்யாச வைபவத்தாலும் திருநகரிலே நெருப்பிட்ட வீட்டிற்கும் சேஷன் உருக்கொண்டு எல்லோரும் காண வெளிப்போந்தமையால் சக்கரவர்த்தி திருமகன் எறும்பியப்பாவுக்கு கனவில் சொன்னமையாலும் உத்தம நம்பிக்கை கனவில் பெரிய பெருமாள் சொன்னமையாலும் கொற்றியமையார் பகலில் பிரதட்சமாக கண்டமையாலும் பெரிய ஜியர் சேஷாக என்பது உலகம் எங்கும் பரவியது. இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் பெருமாளுக்கு பவித்திர உற்சவம் நடந்து கொண்டு இருந்தன. பெருமாளும் குழுவோடு எழுந்து அருளி இருந்தார். எல்லா அடியார்களும் சேவித்து கொண்டு இருந்தார்கள். அந்த சமயம் தம்மடியார் சூழ வர முனிகள் பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்ய எழுந்து அருளினார். எம்பெருமானாரின் பெருமை திருக்குறுங்குடி நம்பி வெளியிட்டாக போலே தாமும் பெரிய ஜீரின் பெருமை தாம் அவருக்கு சிஷ்யனாக்கி வெளியிட வேண்டுமென பெருமாள் திருவள்ளம் கொண்டு ஜீயருக்கு அருள் பாடிட்டு அர்ச்சகர் மூலம் கூவி அழைத்து ஸ்ரீ சடகோபனை சாதித்து நாளை முதல் பெரிய திருமண்டபத்தை நம்மாழ்வாரின் திருவாய் மொழியை ஈடு 36,000 முதலான 5 உரைகளையும் நாம் கேட்கும்படி உரையும் என பணிக்க ஜீயரும் பெரிய அருள் என்று சிறமேற்கொண்டு இப்படி அடியேனையும் பொருளாய் பணிப்பதே என அவன் அருளை நினைத்து அற்றை மறுநாள் ஈடு தொடங்கி 5 வியாக்கியானங்கள் உடன் திருவாய்மொழியை தொடங்கி பெருக்காக உன்னிசித்து அருளினார். அதை நம்பெருமாள் நாச்சியார் உடனே திவ்ய சிம்மாசனத்தில் எழுந்து அருளி திருவந்தாழ்வான் பெரிய திருவடி சேனை முதலியார் ஆகிற நித்திய சூரிகளும் வைகுந்தத்து முனிவரான நம்மாழ்வார் முதலான ஆழ்வார் 11 நிலத்தேவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களும் புடைசூழ மண்டபத்திலே எழுந்து அருளியிருந்து திருச்செவி அற்று அருளினார். இப்படியாக ஒரு சம்வத்சாம் இடையூறின்றி திருவாய் மொழியை உரையுடன் ஜியர் உபதேசித்து அருளினார். பெருமாளும் பெருங்குழுவுடன் நிதமும் திருச்செவி ஏற்று அருளினார். ஜியருடைய உபன்யாச பெருக்கி பெருமாள் மிகவும் உகந்தார். அவர் அன்று திருவாய்மொழி காலட்சேபம் முடிவு பெறும் நாள் நம்பெருமாள் நிதமும் போலே நாச்சியார் உடனும் நித்திய சூரிகள் உடனும் ஆழ்வார் 11 கூடி பெருங்குழுவாக பெரிய மண்டபத்தை எழுந்து அருளியிருந்து சாற்று மறை நடக்க நியமித்தார். மணவாள மாமுனிகளும் திருவாய்மொழி வியாக்கியானத்தை முடித்து அருளினார். பெருமாளும் திருப்பரியட்டம் வத்சரம் பழங்கள் முதலானவற்றை கொண்டு வரச் செய்து காணிக்கையாக வைத்தார். அப்பொழுது ஒரு 5 வயது குழந்தை காணிக்கைகளுக்கும் பெருமாளுக்கும் நடுவே வந்து நின்றது. அந்த குழந்தை ரங்கராஜன் என்னும் பேர் உடையதாக அர்ச்சக ஒருவரின் குழந்தையாக இருந்தது. எனினும் அழகு மிழிந்து இருந்தன. அதை கண்ட பெரியோர்கள் குழந்தை இடையிலே நிற்கிறதே என அப்பார் கொண்டு விட்டார்கள். அந்த குழந்தை மறுபடியும் அங்கே வந்து நின்றது. எல்லோருமாக வியந்து அந்த குழந்தையை பார்த்து என்ன செய்ய போகிறாய் என கேட்டார்கள். உடனே அந்த குழந்தை மணவாள மாமுனிகள் பக்கமாக கை கூப்பி கொண்டு பேசியது. திருமலை ஆழ்வாரின் தமையைக்கு பாத்திர பூதரையாம் ஞானம் பக்தி முதலான குணங்களுக்கு கடல் ஆகவும் யதீந்திரமான எம்பெருமான் இடத்தில் அன்பு மிக்கவராக இருக்கின்ற அழகிய மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன் என்கின்ற ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு குடுகுடுவென ஓடி மறைந்து விட்டது. இதை கண்டு கேட்டு எல்லோரும் வியந்து போனார்கள். அந்த குழந்தையை தேடியும் காண கிடைக்கவில்லை. ரங்கராஜனே தான் இப்படி செய்தான் என ஒரு இடமாக எல்லோரும் கருதினார்கள். கந்தாட எண்ணமும் வனமாமலை ஜீயரும் பட்டர் பிரான் ஜீயரும் தங்களுக்குள் தாங்கள் ரகசியமாக அமைந்திருந்த இந்த ஸ்லோகத்தை இந்த குழந்தை வெளியிட்டது என்றால் இந்த குழந்தை நிச்சயமாக சர்வாந்தர் யாமியான ஸ்ரீ ரெங்கநாதனே என வெளியிட்டார்கள். பிறகு நம்பெருமாள் அந்த பிள்ளைக்கு அருள் பாடி ஜீயர் விஷயமாக வாழி திருநாமம் சொல்லும் என பணிக்க அந்த பிள்ளையும்
என்று அருளினார். இதை பெருமாள் கேட்டு உகந்து இனி எல்லா திவ்ய தேசங்களிலும் திவ்ய பிரபந்த ஆரம்பத்தில் ஸ்ரீ சைலேச என்ற ஸ்லோகத்தின் முடிவில் வாலி திருவாய்மொழி பிள்ளை என்ற பாட்டையும் அனுசந்திக்க வேண்டுமென ஆணையிட்டார். பிறகு பெருமாள் பெரியஜீயரை 36,000 பேர்க்கர் என்னும் பெயரை நேரே கண்டோம் என கொண்டாடினார். பிறகு பெருமாள் அனைத்து பேரும் எல்லா வரிசைகளோடும் பெரியஜீயரை மடத்தில் விட்டு வாருங்கோள் என பணிக்க அப்படி செய்தார்கள். இப்படி அழகிய மணவாள பெருமாளும் சிஷ்யரான பெருமை பெரியஜீயருக்கு உள்ளது என்று கூறலாம். மேலும் இந்த ஸ்ரீ சைலேச தனியனை ஸ்ரீ பதரியில் சேவித்து கொண்டு நித்தியவாசம் செய்து கொண்டு இருந்த யாத்திரைவாசி அயோத்தி ராமானுஜ ஐயங்கார் என்கின்றவருக்கு பத்ரி நாராயணன் உபதேசிக்க அதை அப்படியே அனுசந்தானம் செய்து கொண்டு இருந்தார். சிறிது நாள் அங்கிருந்து விட்டு புறப்பட்டு திவ்ய தேசங்களை சேவித்து கொண்டே திருமலை வந்து திருமலையே லந்தை சேவிக்க அங்கும் இந்த தனியனை சேவிக்க கேட்டு வியப்பெய்தி காரணம் கேட்டு தெரிந்து ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்தார். உடனே அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கம் வந்து பெரியஜீயர் திருவடிகளை அடைந்து நடந்த விருத்தாந்தங்களை சொல்லி சேவித்து நிற்க உமக்கு வேண்டுவதன் என்ன என ஜீயர் கேட்க, தேவரீரை தஞ்சமாக பெற்ற அடியனுக்கு வேறு ஒன்றும் வேண்டுவதோ என்று பதில் கூற, ஜீயரும் அவரை ஏற்று திருவிலச்சினை முன்னாக அடிமை கொண்டு திருவேங்கட ராமானுஜதாசர் என திருநாமம் இட்டார் அவர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்